ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதுதான் உனக்காக விதிக்கப்பட்ட விதி. யாராலும் மாற்ற முடியாது. ஆம் செல்லமே, கேள், அனைத்துமே உனக்கு புரியும். விதியோ சதியோ உன் வாய்ப்பை தட்டி பறிக்கலாம். ஆம் செல்லமே, விதியோ சதியோ உன் வாய்ப்பை தட்டி பறிக்கலாம். ஆனால் உனது திறமையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது தானே. எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீ உதாசீனப்படுத்தப்பட்டாய் என்று நினைக்கிறாயோ, அங்குதான் உன் வெற்றிக்கான முதல் படி தொடங்குகிறது. நடப்பதை மட்டும் பார், நடந்ததை கிளறாதே. உரியவரிடம் மட்டும் சொல், ஊரெல்லாம் சொல்லாதே. ஆம் செல்லமே, தேவையான விவரங்களை மட்டும் சொல். வீண் வார்த்தை வேண்டாம். தீர்வை விரும்பு, சண்டை போடாதே. மனிதர்களிடம் வார்த்தைகளை கொடுத்தால்தான் மற்றவர்களின் இதயத்தை உடைப்பது கடினமாக இல்லாமல் சுலபமாக ஆகிவிடுகின்றது. எனவே வார்த்தைகளை கையாளும் போது கவனமாக பார்த்து கையாள வேண்டும். நான் சொல்வது எல்லாம் உனக்கு நன்மைக்காகத்தான் என் செல்லமே. உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கவனமாக நான் சொல்வதை கேள். அதிகமாக எதிலும் ஆசைப்படாதே. அதிகமாக எதிலும் ஆசைப்படாதே என் செல்லமே. உனக்கு எது தேவையோ அதை மட்டும் நீ ஆசைப்படு. எதிலும் அளவோடு இருந்தால் நீ ஆசைப்படாதது கூட நிச்சயம் உன்னை வந்தடையும். எப்போது என் பேச்சிற்கு ஒருவர் இடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகின்றதோ, அந்த இடத்தை விட்டு விலகிவிடு. அவர்கள் உன்னை தேடும் அளவிற்கு எதிர்பார்ப்பை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை யாருக்கும் கிடைப்பதில்லை. இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை யாருக்கும் கிடைப்பதில்லை என் செல்லமே. எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது. உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம், ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. ஆகவே உலகத்தில் நல்லவர்கள் எப்போதும் கடைசியில் தான் ஜெயிப்பார்கள். அதுபோல கெட்டவர்கள் நன்றாக வாழ்ந்துவிட்டு போகட்டும். நீ காணும் காட்சி உண்மைதான். நீ பட்ட துன்பம் ஒன்றா இரண்டா நான் கூற? இனி உனக்கு எந்த துன்பமும் உன்னை துரத்த முடியாது. இனி உனக்கு அமைவது எல்லாமே நினைத்து பார்க்க முடியாத காட்சியாகவே அமையும். அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். ஆம் செல்லமே, உன்னை கசக்கி தூர எரிபவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் செய்யப் போகிறேன். உன் திறமை, உன்னுடைய வளர்ச்சி எல்லாம் ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி சிலர் உன்னிடம் அறிமுகப்படுத்தி கொள்ள வருவார்கள். நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும் என் செல்லமே. அதற்கு நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை என்ற நெய்யை ஊற்றிக்கொண்டே இரு. துணிச்சல் என்ற திரியை தூண்டிக்கொண்டே இரு. அறிவு என்ற சுடரை அணியாமல் பார்த்துக்கொள். உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இதைவிட ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நான் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன். தைரியமாக இரு என் செல்லமே, தைரியமாக இரு. உன்னை நான் என்றும் உன் சாயப்பா என்றும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஏன், இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும், உறவுகள் உன்னை வெறுத்தாலும், பெற்ற பிள்ளைகளையே பகைத்தாலும், அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும், எப்போதும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு உன் சாயப்பா நான் ஆதரவாக இருப்பேன் என் செல்லமே. என்னுடைய ஆதரவு எப்போதும் உனக்கு உண்டு. நான் எப்போதும் உன் பொறுமை அளவை சோதித்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் போராட்டங்கள் உன் வளத்தை வளர்க்கின்றன. போராட்டம் இல்லாமல் ஒருபோதும் வளர முடியாது. வலுவடைய மாட்டாய். நீ சொந்தமாக சவால்களை சமாளிப்பது அவசியம். ஆகவே வாழ்வது ஒரே ஒரு முறை. அதை உனக்காக வாழு. உனக்கான உறவு உன்னை தேடி நிச்சயமாக வரும். நீ என்னுடைய துவாரகமாயின் செல்ல பிள்ளை. உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும். இதோ உன் சாயப்பாவின் வார்த்தையை கேட்டுவிட்டாய் அல்லவா? உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன் மனம் குளிர வைக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு என் செல்லமே, சந்தோஷமாக இரு. எல்லாமே நாம் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயமடைவார்கள். வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட
ஆம் செல்லமே, தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது. இதில் மிக முக்கியமானது என்னது என்றால், இருப்பதை எண்ணி சந்தோஷப்படாமல் இல்லாததை எண்ணி ஏக்கப்படுகிறது தான், அதாவது புலம்புறது. அது கூடவே கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தால் சத்தியமாக இந்த பிறவியில் சாத்தியமே ஆகாது. காரணம், குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதை இதுவரை இந்த பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை. உண்மை. ஆம் செல்லமே, இது சத்தியமான உண்மை. உன்னுடைய மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்னவென்றால், அது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை துளைப்பதுதான் மகிழ்ச்சி. ஆம், மகிழ்ச்சி என்பது என்றைக்குமே இன்னொருத்தரால் வரக்கூடியதல்ல. மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை நீ தேர்வு பண்ணப் போகிறாய் என்பதுதான் உன் கையில் இருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சி என்பதை உன் கையில்தான் இருக்கிறது. ஆம் செல்லமே, அதுக்கு முதல் படியா என்ன தேவை தெரியுமா? உன்னுடைய தேவைகள் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிக 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 அவசியம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உன் ஆசைகள் இருக்க வேண்டும். என்ன, உன் சாயப்பா சொல்வதை கேட்பாய் அல்லவா? நான் சொல்வதை எல்லாம் கேட்டால்தான் உன் சாயப்பா உனக்கு எல்லா காரியமும் தடையில்லாமல் நடப்பதற்கு பல வழிமுறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன். எண்ணம்ங்கிறது தான் வாழ்க்கை. நினைக்கும் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது. அதைவிட முக்கியமானது, உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி எல்லாம் கிடைத்துவிட்டால் போதும். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுமே நம்முடைய மகிழ்ச்சி கணக்கில் கூடிக்கொண்டேதான் போனால் என்ன நடக்கும்னு தெரியுமா? நம்ம வெற்றிக்கான பாதை நம் கண்முன்னே பறந்து விரிந்து தெரியும். நல்ல எண்ணங்களுடான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும். அதை அனுபவிக்க உன்னுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும். உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு கிடைப்பது மிக இலகுவாகிவிடும். நாம் மகிழ்ச்சி அடைகிறோம்னு என்ன அதில் இருக்கிறது என்று சொல்லுங்க. குழந்தையோட மழலை பேச்சு, பூக்களோட மனம், அழகு, இயற்கையோட இனிமை, பறவைகளின் இனிமையான குரல், இப்படி ரசித்து மகிழத்தான் எத்தனையோ இருக்கும்போது கிடைத்த சின்ன சின்ன வெற்றியை கூட மன மகிழ்வோடு கொண்டாட பழகினாலே உனக்கான உற்சாகம் தன்னால் பிறந்து விடும் என் செல்லமே. ஏன், அடுத்த வெற்றி மேலே கூட ஒரு அச்சாரம் போடுமே. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம் தான். எனவே கவலைப்படாதே என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம். ஆம், அப்படி வெற்றி கிடைக்க நீ சாயப்பாவிடம் மன்றாடி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இதுதான் உனக்காக விதிக்கப்பட்ட விதி. யாராலும் மாற்ற முடியாது என் செல்லமே. உனக்கு அனைத்தும் புரிந்திருக்கும் தானே? ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.